வெளியிலலாம் வந்ததில்லை, யார்கிட்டையும் பேசி பழகல. வீடு உண்டு ஸ்கூல் உண்டுன்னு தான் இருக்கும். நீங்கள் நல்லா பேசி அவள்கிட்ட நல்லா பழகுங்க அப்படின்னு அடித்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் அடிங்க, காலுக்கு கீழே அடிங்க, நல்லது சொல்லி வைங்க, எல்லாத்துக்கு முன்னாடி திட்டாதீங்கன்னு நாங்கள் 2 பேரும் மாறி மாறி போய் சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி அடித்ததை என் பிள்ளை மனசுலேயே வச்சுட்டு. கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் கடந்த 10ஆம் தேதி உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த 9ஆம் வகுப்பு சஞ்சனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள் கொடுத்த மன அழுத்தம் காரணத்தினால்தான் மாணவி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கையும் வைத்துள்ளனர். என் பொண்ணு வந்துட்டு 10ஆம் தேதி ஃபயர் பண்ணிக்கிட்டா, மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுக்கிட்டா. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டீச்சரோட டார்ச்சர்னால். அது அவள் வந்துட்டு கடைசியாக நேற்று எனக்கு சொல்கிறாங்க, டாக்டர் வந்துட்டு பாப்பாவை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, அவள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு எங்களை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி அக்காவை கூப்பிட்டு, எனக்கு ஆண்டி நீங்கள் வாங்க, எனக்கு நான் உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. பாப்பா சொல்கிறா, எனக்கு இவ்வளோ டார்ச்சர் இருக்குது அப்படின்னு. என் பிள்ளைக்கு இவ்வளோ டார்ச்சர் இருக்குது அப்படிங்கிறதே அவகிட்ட சொல்லும்போது தான், யார்ட்டையாவது ரொம்ப இதாக பேசுகிறா, சொல்லும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டீச்சர் அவங்க வந்துட்டு ஒரு குழந்தைய இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. எந்த டீச்சர்? தமிழ் டீச்சரு, இங்கிலீஷ் டீச்சரு, சயின்ஸ் டீச்சரு. அதாவது சயின்ஸ் டீச்சர் கூட பரவாயில்லையம்மா. தமிழ் டீச்சரு வந்துட்டு அவங்க அது என்ன பேருமா சொன்னாக்கா, இங்கிலீஷ் டீச்சர் வேறு என்ன பேருமா சொன்னா, சயின்ஸ் மிஸ் பேருமா, இதைத்தான் அவள் சொல்கிறா. இவங்கெல்லாம் வந்துட்டுப்பா ஒன்று சேர்ந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கப்பா. இல்லை, இந்த விபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெச்எம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அவசரமாக வர்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேவா அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில, 3 டீச்சர்ஸுமே ஒரு ஸ்கூலில் சாப்பாடு செய்கிற ஒரு அம்மாவோட என் பிள்ளைய வந்து பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த அன்னைக்கு என் ஒய்ஃபு பயங்கரமான சண்டை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு சண்டை போட்டு தான் அனுப்பிவிட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்க மனசில் ஒரு குத்தம் இல்லை அப்படின்னா ஏன் பார்க்க வரணும் என் பிள்ளைய? அந்த 3 டீச்சர், அது பர்டிகுலராக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதாவது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாதுங்க, சரிங்களா? இந்த என் 2வது பிள்ளை இருக்கிறா பாருங்க, இவளும் படிக்கிறா. ஆனால் இவள் வந்து ஒரு உதவி பெறும் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க ஏன் இந்த குழந்தைகளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? ஏங்க அடிக்கதே டார்ச்சர் தானேங்க. ஒரு பிள்ளைய வந்து எக்ஸாம் பேடை பிடுங்கி போட்டு ஏன் லீவ் போடுற அப்படின்னு, இவன் 9th படிக்கிறா. ஒரு எக்ஸாம் பேடை பிடுங்கி போட்டு கன்னத்திலே சப்பு சப்புன்னு அடித்தா 4 பேர் முன்னாடி, இந்த பிள்ளை ஒரு காமனான டைப், யார்ட்டையும் பேச மாட்டா, சையாக இருப்பா. அப்போ எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? ஏங்க அந்த ஆள் ஒரு உதவாக்கரைங்க, ஒரு பிஎல் முடிச்சிருக்காரு, சரிங்களா? வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி என் பிள்ளை எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுங்களா சொன்னார், சார் நடந்து போச்சு, இந்த விபத்தை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த உத்தரவாதம் கொடுத்தனால தாங்க என் நம்பி என் பிள்ளைய விட்டு நான் வந்தேன். நான் வெளியூரில் தாங்க அதிகமாக வேலை பண்ணுறேன். வெளியிலலாம் வந்ததில்லை, யார்கிட்டையும் பேசி பழகல. வீடு உண்டு ஸ்கூல் உண்டுன்னு தான் இருக்கும். நீங்கள் நல்லா பேசி அவள்கிட்ட நல்லா பழகுங்க அப்படின்னு அடித்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் அடிங்க, காலுக்கு கீழே அடிங்க, நல்லது சொல்லி வைங்க, எல்லாத்துக்கு முன்னாடி திட்டாதீங்கன்னு நாங்கள் 2 பேரும் மாறி மாறி போய் சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி அடித்ததை என் பிள்ளை மனசுலேயே வச்சுட்டு இப்போ சொல்லுது, நான் இதனால தான் பண்ணினேன்னு. இப்போ என் பிள்ளை என்னை யார் தருவா? கேளுங்க, அவங்கள்ட்ட எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.